ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அமாவாசை இந்த வருடம் தீபாவளி அன்னைக்கு வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேகம், தீபாவளி பண்டிகை, கந்த சஷ்டி, இப்படி பண்டிகைகள் நிறையவே ஐப்பசி மாதத்தில் நம்ம கொண்டாடுவோம். அந்த வகையில் ஐப்பசி மாத அமாவாசை தீபாவளி அன்னைக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஐப்பசி மாதம் முழுவதுமே உலகில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் காவிரி நதியில் கலப்பதாக ஒரு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் காவிரியில் புனித நீராடுவதால் புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னே நம்பப்படுது. ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவதை துலாஸ்தானம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளைக்காவது காவிரியில் நீராட வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஐப்பசி மாத அமாவாசை தீபாவளி அன்னைக்கு பொதுவாகவே வரும். இந்த வருடம் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் சித்திரை துவங்கி வரக்கூடிய 7வது மாதம்தான் இந்த ஐப்பசி மாதம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் அப்படின்னும், சித்திரை மாதத்தில் உச்சமடையும் சூரியன் பகவான் ஐப்பசி மாதத்தில் நீச்சமடைகிறார் அப்படின்னும், இதனால் இந்த மாதத்தில் சூரிய வெப்பத்தின் தாக்கம் பெருமளவு குறைந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவும் அப்படின்னும், இதை தெரிந்து தான் முன்னோர்கள் பருவ கால நிலைகளை 4 பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்காங்க. சித்திரை மழை பெய்ந்து கெடுக்கும் அப்படின்னும், பெய்யாமலும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஐப்பசி மாதம் அடை மழை காலத்தின் துவக்க காலம் அப்படின்னும், வடகிழக்கு பருவமழை துவங்கும் மாதம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் கணித்து வச்சுருக்காங்க. ஐப்பசி மாதம் எல்லா புண்ணிய நதிகளும் காவிரியில் சங்கமிப்பதாக ஐதீகம். இதனால் இம்மாதம் முழுவதும் காவிரி நதி பாய்ந்தோடும் அனைத்து இடங்களிலும் மக்கள் நீராடுவது வழக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஐப்பசி மாத அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தீபாவளி அன்னைக்கு பொதுவாகவே வரும். இந்த வருடம் தீபாவளி அன்று ஐப்பசி மாத அமாவாசை வருதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத தீபாவளி பண்டிகை அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட போகிறோம். தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது அக்டோபர் 20ஆம் தேதி வருது. அதே போல் ஐப்பசி மாத அமாவாசை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 21ஆம் தேதி வருது. அமாவாசை திதி துவங்கும் நேரம் முடியும் நேரம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமை மாலை நேரம் 3:54 மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 5:54 மணிக்கு முடிவடையுது. அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கு மறுநாள் இந்த அமாவாசை திதி வருது. இந்த வருடம் தீபாவளிக்கு மறுநாள் இந்த திதி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் அமாவாசை அப்படிங்கிற புனித நாளில் தர்ப்பணம் முதலான முன்னோர் வழிபாட்டை நம்ம தாராளமாக செய்யணும். நம்மையும் நம் குடும்பத்தையும் முன்னுக்கு வர செய்யும் மிக மிக முக்கியமான வழிபாடு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது உண்மை. முன்னோர்களை பித்ருகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடும்பத்தில் இறந்து விட்டு நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களை வழிபட சொல்லி வழிபடுத்துவது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வருடத்திற்கு பார்த்தோன்னா மொத்தமாக 96 தர்ப்பணங்கள் இருக்குது அப்படின்னும், இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களை வணங்கி ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னும், அவர்களுக்கு தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மாதந்தோறும் வரும் அமாவாசை கிரக காலம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பிறப்பு புரட்டாசி மகாலய பட்ச 15 நாட்கள் இப்படி மொத்தமாக பார்த்தோன்னா 96 தர்ப்பணங்கள் இருக்குது அப்படின்னும், இந்த நாட்களில் மறக்காமல் நம்ம முன்னோர்களை வணங்க வேண்டும் அப்படின்னும்,
கண்டிப்பாக அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். முன்னோர்களின் படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்கள் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தீபாராதனை காட்டி அவர்களுக்கு பட்சணங்கள் பிடித்தவற்றை படைத்து வழிபாடு செய்வது, உணவையும் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பாவங்களை போக்கக்கூடியது இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் தீபாவளிக்கு மறுநாள் வரக்கூடிய ஐப்பசி மாத அமாவாசையை தவறவிடாமல் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் தர்ப்பண காரியங்களை செய்து படையல் வைத்து காகத்துக்கு உணவளித்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த ஐப்பசி மாத அமாவாசை அன்னைக்கு நதிக்கரையில் நீராடுவது ரொம்ப புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த அமாவாசையை தவற விடாமல் நிச்சயமாக காவிரி கரையோரம் இருப்பவர்கள் அந்த காவிரி ஆற்றில் நீராடுவதை வழக்கமாக வைத்து கொள்ளணும். ஐப்பசி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு நாளில் இந்த ஒரு நீராடுதல் அப்படிங்கிறத முழுமையாக அதனுடைய பலனை தெரிந்து கொண்டு அதை நம்ம செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த ஐப்பசி மாத அமாவாசை தீபாவளிக்கு மறுநாள் வருது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தீபாவளிக்கு செய்த பட்சணங்கள் பலகாரங்களை முன்னோர்களுக்கு வைத்து வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படுபவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது. தானத்திலும் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுமானவரை உணவு தேவைப்படுபவர்களுக்கு அன்னத்தை தானம் செய்து வஸ்திர தானம் செய்வது, இந்த மாதிரி தானங்களை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நம்மால் முடிந்த உணவு வகைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இறைவனின் ஆசிர்வாதத்தோடு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். என்ன விதமான பதிவுகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு ஏற்றாற்போல் பதிவுகளை நாங்கள் பதிவிட முயற்சி செய்கிறோம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.